Hello friends, welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய லைக் பண்ணிருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஏன் அப்படினா உங்க எல்லாத்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ்ல இருந்தே so I can understand that. அப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்போதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to improve communication skills. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், நான் என்னென்ன பண்ணேன், பர்சனலாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன் நான் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க லைக் எங்களுக்கு ரீட் பண்ணுறது எப்படி, அப்புறம் நாங்கள் எழுதி பழகணும் இங்கிலீஷ். நான் ரொம்ப பிகினர்ஸ்க்கே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான் இல்லையா, அது படிக்காதவங்க கூட பேச முடியும். இங்கிலீஷ் படிச்சிருக்கிறவங்க தான் பேச முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் இங்கே படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கலை. ஆனால் படிக்காதவங்க கூட தமிழ் பேசுகிறாங்க. ஸோ ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அவங்க அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது இல்லையா. 3 விஷயத்தை பற்றி நான் அவங்களோட பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங். இந்த 3 பற்றி நான் அவங்களோட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பேச போகிறதுனா ரீடிங். ஸோ ரீடிங் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அவங்களோட பேச போகிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மூவிஸ். ஓகே, ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைனா அந்த ஹாரி பாட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் சிண்ட்ரெல்லா, அந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ், நீங்கள் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பெரிய படம், ஒரு பெரிய இங்கிலீஷ் மூவி எடுத்தாலும் சரி, ஸோ எதுனாலும் இருக்கட்டும். ஓகே, இட் மைட் பி எனிதிங், எந்த மூவியாக இருந்தாலும் சரி சப்டைட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சப்டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற அந்த வேர்டும் கீழே இருக்கிற வேர்டையும் நீங்கள் பாருங்கள். அந்த வேர்டை அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகே, நீங்களும் கூடவே சேர்ந்து அதை பார்த்துட்டு, அவங்க ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பேச முடியாது, பட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் இது ஓகே, இது ஒரு நல்ல டிப்ஸ். ஓகேவா? அதே மாதிரி சில ஆப்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குன்னு சில ஆப் இருக்கும், சில ஸ்டோரிஸே இருக்கும், சின்ன சின்ன ஸ்டோரிஸ். ஓகேவா? ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, அதில் ஸ்டோரி அப்படி சொல்லும். அதே ஸ்டோரி நீங்கள் ஜஸ்ட் ஃபோனையும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டே இருக்கும்போது ரீட் பண்ணும்போது அந்த வேர்டை அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க ஓகே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் ஸ்கில். ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் நீங்கள் வாசிக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா யூ கேன் ரீட் நியூஸ் பேப்பர் ஈஸிலி. ஓகே, உங்களால் ஈஸியாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சில சந்தேகங்கள் வரலாம். ஸோ இந்த வேர்டை பர்டிகுலர் வேர்ட் இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே வேர்டை கூகுளில் போடுங்க, போட்டுட்டு அதுவே ரீட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஒன்ஸ் அந்த வேர்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டைம் நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி சடனாக ஆஃபீஸில் மெயில் டிராஃப்ட் பண்ண சொன்னாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்போம், அப்படி இல்லையா நம்மளோட சீனியர்கிட்ட கேட்போம். ஆனால் நம்மளாக ஒரு மெயில் ஆஃபீஸில் ஒரு லீவ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். நம்ம அதுக்கு என்ன தேவைன்னா ரைட்டிங் ஸ்கில் தேவை. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓனாக நம்ம சொல்லித்தரோம் இல்லையா நம்ம சேனலில், அதை சென்டென்ஸை பேசி பார்க்குறது மட்டும் இல்லாமல் எழுதுகிற ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வாங்க. ஒரு நோட்டு கூட போட்டுக்கோங்க. ஈவன் நம்ம சேனல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் புதுசாக வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா எழுதுங்க. ஓகேவா? இல்லைனா ஒரு ஸ்டோரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரியுது, இங்கிலீஷ் ஸ்டோரி. ஓகேவா? அதை நீங்கள் கேட்குறீங்க, காதால் கேட்குறீங்கன்னா
நம்ம தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம சேனலில் எல்லா டென்ஸுமே போஸ்ட் பண்ணுறோம். இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், புதுசாக சென்டென்ஸ் எழுதுங்க. ஆனால் நான் சொல்கிறேன் திரும்பவும், நீங்கள் எழுதி பார்க்கும்போது அதை பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கும் உங்களுக்கு வந்து பயன்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போனா அது அப்படியே உங்கள் மனசில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், ஓகே, எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் தூங்குற வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க நோட்டில். நம்ம எவ்வளோ டென்ஸ் படிக்கிறோம், ஓகே, காலையிலேருந்து நடக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இருக்க போகுது. எழுதி வைங்க. அப்போ அந்த இது நல்லா உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு எழுதுங்க. ஐ எம் ஈட்டிங் இட்லி, நான் இட்லி சாப்பிட்டுட்ருக்கேன். அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது எல்லாமே நீங்கள் எழுதுங்க. அல்லது நான் காலையில் என்ன சாப்பிட்டேன்? காலையில் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன், ஐ ஏட் சப்பாத்தி. எழுதுங்க. ஓகேவா? எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ரைட்டிங் ஸ்கில் நல்லாவே டெவலப் ஆகும். ஓகே, எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக எழுதலாம். எழுதக்கூடிய பயிற்சி உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். எனக்காக நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற ஒரு ஸ்கில், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இது எல்லாரும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங். ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லிசனிங். வாட் இஸ் மீன் பை லிசனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பேசுகிறவங்க யாராவது இருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் காது கொடுத்து நம்ம கேட்குறது, தட் இஸ் கால்ட் அஸ் லிசனிங். இப்போது தமிழ்லே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பின்னாடி இருந்து யாராவது கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நம்ம ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கவனிக்கவே மாட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. ஆனால் நமக்கு தமிழ் தெரியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் நீங்கள் சொல்கிறத நம்ம காது கொடுத்து சரியாக கேட்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், we cannot understand what they are talking to you. அவங்க என்ன உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து லிசன் பண்ணணும். நம்ம தப்பாக பேசுகிறோம், கரெக்டாக பேசுகிறோம், that is secondary. what is primary அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have to listen. நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அவங்க எந்தெந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே, அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். சில பேர் நல்லா பேசுவாங்க, அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்கள இமிட்டேட் பண்ணக்கூடாது. அவங்க டோனில் பேசுகிறது, அவங்கள மாதிரி பேசுகிறது அப்படி பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒருத்தர் மாதிரி பேசுகிறதுனால நமக்கு இங்கிலீஷ் வராது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அவங்க என்ன எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க கரெக்டாக, அவங்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும், அவங்க தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும். இதை நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்ல தேவையில்லை. யூ ஹாவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் நம்மளையே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். இந்த 3 விஷயந்தான். ஓகே, ரீடிங், ரைட்டிங், லிசனிங். ஓகே, வாசிக்கிறது, அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எழுதி பழகிறது, அப்புறம் கவனிக்கிறது, மற்றவங்க பேசுகிறத கவனிக்கிறது. ஓகே, இந்த 3 விஷயம் பண்ணி பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷ் ரொம்ப சூப்பராக பேசுவீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது நான் சொல்கிறது என்னமோ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இது வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து நான் அப்ளை பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்களே வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அகைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.